ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி இயேசப்பா நம்மை பார்த்து உங்களை பார்த்து கேட்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அருள்வேன் என்றால் சொந்த குமாரனை தன்னையே அவர் பலியாக நாம் நன்றாயிருப்பதற்காக, நீங்கள் நன்றாயிருப்பதற்காக சிலுவை மரத்தில் பலியாகும்படி ஒப்பு கொடுத்தார். ஆமேன். நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை மீட்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக மாம்சத்திலே கொலையுண்டார். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும், எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார், துன்பங்களை சகித்தார், எல்லாவற்றையும் சகித்து அவர் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி நம்மை பார்த்து உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஆமேன். நீங்கள் வாழ்வதற்கு தேவையான இந்த உலக ஜீவியத்தில் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அவர் அவ்வளோ சகலத்தையும் அருளுவார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக அவர் சிந்தினவர். அப்படி சிந்தி நம்மை மீட்டு நம்மை ரட்சித்திருக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்ட கர்த்தர் அருமைக்கான காரியத்தை அவர் செய்து முடித்தவர். இம்மைக்காக, இந்த உலக காரியத்திற்காக தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள்வார். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவையோடு நீங்கள் இருக்கலாம். வியாபார காரியத்தில் ஒரு தேவை, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் ஒரு தேவை, எதிர்காலத்தை குறித்து ஒரு தேவை, எனக்கு இந்த தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்பட போகுது என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என்னையே கொடுத்தேன், என் இரத்தத்தையே கொடுத்தேன், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நான் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி அருளாதிருப்பேன் என்று கேட்கிறார். அவர் கட்டாயம் அருள்வார். உங்களுக்கான எல்லா தேவையும் அவர் உங்களுக்கு சந்திப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே இந்த வெளியில் எதை குறித்து கவலைப்படாமல், சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா அவரையே கொடுத்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தையே சிந்திருக்கிறார், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு எப்படி தராமல் இருப்பார்? கட்டாயம் தருவார். இந்த வார்த்தை சொல்லி, இந்த வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. நீர் இப்படி சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா, சொந்த குமாரன்று பாராம என்னையே கொடுத்தேன், தன்னையே கொடுத்தேன், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். அவர் கட்டாயம் அருளுவார். அவர் இந்த வார்த்தையின்படி அருளுவார் என்று சொல்லி இந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் ஜெபிக்கிறீங்களா? எப்போதும் ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை முடி தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். பாவமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, உமையே பலியாக எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் ஒரு சந்தோஷத்தோடு வாழும்படியாய் நீர் உம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திரப்பா. அதோடு கூட இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான மற்ற எல்லா காரியத்தையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையின்படி நீர் அருளுவேன் என்று இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜெபிக்கிற, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படி அப்பா, நீர் இந்த வார்த்தையின்படியே அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. தேவைகளை எல்லாம் பரத்திலிருந்து இந்த நாளில் அருள் செய்யுங்க ஏசப்பா. இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தேவைகள், எந்தெந்த தேவையோடு இந்த வேளையில் ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், அருளப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த நாளில் நிறைவேற்றி கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.